மாதிரி அவங்களோட டேலண்ட் வந்து டிராயிங் ஆக்சுவலாக அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட 100 பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மகாத்மா காந்தியோட 150th இயர் வந்தது. அப்போது 150 மகாத்மா காந்தி பண்ணி இங்கே கலெக்டர் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முடிச்சுட்டு இப்போ பிஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சார் விக்ரம் சார் நமக்கு தெரிஞ்சதே ஏதாவது அடுத்த நம்ம இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ இந்த படைப்பு. இதனால ஒன்றும் ஆயிட போகிறது இல்லை அப்படின்னு அந்த கரண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இதை இவ்வளோ வரைஞ்சாங்க, டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு. நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஏதோ ஒரு விதத்தில் அதோட நீ அந்த பாப்பா என்ன சொல்லுங்க. அது 25 ஃபிகர் இருக்குமா அதுல. அது ஏதாவது வித்தியாசமா இது செஞ்சாலும் இப்போ நம்ம நேரா நடந்து போனா யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க இல்ல, தலைக்கையா நடந்து போனா கண்டிப்பா பார்ப்பாங்க இல்லையா? அதேதான், ஏதாவது வித்தியாசமா செஞ்சா மட்டும்தான் நாம மேல வர முடியும் இல்ல. எப்பவுமே வித்தியாசமானதுதான் ரொம்ப ரொம்ப முன்னாடி வரும். அந்த மாதிரிதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 25 ஃபிகர் வச்சு, அது அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் வச்சு ஏதாவது பண்ணணும்னா இப்போ ஒரு ஃபேஸ் இருக்கும். அது ஆக்சுவலா ஒரு மனிதனோட முகம் இருக்கும் அதுல. அது அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொன்றதையும் கரெக்டாக அந்த ஷேப் கொடுப்போம். காது இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, கண்ணுன்னா நீங்கள் பார்த்தீங்களா அதில் முத்து இருக்கும், நட்டை இருக்கும், அந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி ஏதோ வித்தியாசமாக பண்ணணுன்றதுனால அந்த ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த பெயிண்டிங் வந்து இப்போ மியூசியமுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மியூசியமில் வந்து எத்தனை 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் ஆனாலும், இப்போ நீங்கள் காமராஜர் டொனேட் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி இவங்க பண்ணதை வந்து மியூசியமில் இன்னிலிருந்து வச்சுடுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து இங்கே பார்க்கலாம். ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது செய்யணும்ட்டு அதை செஞ்சிருக்காங்க அவங்க. நான் வந்து சரவணச்சந்திரன் பாருங்க. நான் வந்து கிங்ஸ்டன்ல டிராயிங் டீச்சராக எக்ஸாம் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த காமராஜர். முதல்ல வந்து உங்களுக்கு ஊக்குவித்த சார் விக்ரம் முதல்ல அவங்களுக்கும் சார், அவருக்கு வாய்ப்பு அளித்த மற்ற முக்கியமான நபர்களுக்கும் முதல்ல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எம்எஃப்ஏ அப்படின்னு ஒரு மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார் அதான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ண வச்சது ஒரு நபர்னா அவர் இவரையும் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக நானும் எம்எஃப்ஏ பிஎஃப்ஏ இருக்குன்னு ஸ்டாப் பண்ணேன். அண்ணா பண்ணுங்கன்ட்டு அவர் முகம் கூட பார்த்து நான் பேசல. அவர் ஃபோனில் சொன்னார் எம்எஃப்ஏ பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்ட்டு. எம்எஃப்ஏ பண்ணி முடிச்சுட்டேன், கிளாஸ் அகாடமிலாம் முடிச்சுட்டேன் நான். ப்ளஸ் அடுத்து வந்து ஆர்ட், இப்போ நிறைய பேர் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, என் பொண்ணு டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும். கரெக்டா தெரிஞ்சுட்டா. ஆர்ட் ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய வெளியில் வர்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுமோ இதில் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதை கொஞ்சம் தேடி போனீங்கன்னாலும் பெட்டர் தான். ஓகேங்களா சார்? நீங்கள் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டான பர்சனை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆர்ட் ஃபீல்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, கற்றுக்கலாம். நீங்களும் கற்றுக்கோங்க. நிறையா இருக்குது, இன்னும் தேடல் நிறையா இருக்குது. கொஞ்சம் வாங்க, அந்த இன்ஜினியர் அந்த ஒரு வட்டம் இருக்கு இல்லைங்களா, டாக்டர், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வட்டம் இருக்குல்ல, அதை உடச்சி வாங்க. அங்கே ஆர்ட் ஃபீல்ட் கண்டிப்பாக வரலாம். ஓகேவா? முடியும், ஜெயிக்க முடியும், நிறைய இருக்குது. ஓகேங்களா? நிறைய நல்ல ஃபீல்டு இருக்குது. எல்லா துறையிலும் ஆர்ட்